அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த கவுனி அரிசி வச்சு நம்ம ஒரு இனிப்பு தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசி எல்லாருமே பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை கவுனி அரிசி. பச்சரிசி மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து வெள்ளை கவுனி அரிசி. இது வந்து இப்போ நான் சமீபத்தில் மலேசியா போகும்போது அங்கே வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், ஒயிட் குளுட்டனைஸ் ரைஸ். இது வந்து வெள்ளை கவுனி அரிசி. இதே மாதிரி தான் இதுவும். இது வந்து முத நாள் கொஞ்சம் ஊற வச்சுட்டா நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம உடனடியாக கூட செய்யலாம். இதுக்கு வந்து நான் இப்போ 100 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காய் பூ போட்டு சர்க்கரை சேர்த்து சும்மா ஸ்வீட்டாக சாப்பிட்லாம். இதை ஒரு தடவை கழுவிட்டு நல்லா கொஞ்சம் 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு நம்ம குக்கரில் போட்டு எடுத்துக்கலாம். வேக வச்சு சாதம் மாதிரி எடுத்துக்கலாம். சாதம் மாதிரினா உதிரியாக இல்லாமல், பொங்கல் மாதிரியும் இல்லாமல் அந்த மாதிரி எடுக்கணும். கொஞ்சம் 1 மணி நேரம் ஊறட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. ஆனால் பார்க்க பச்சரிசி மாதிரி தான் இருக்கும். இது வந்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த நம்ம கவுனி அரிசி வேக வைப்போம் இல்லையா, கருப்பு கவுனி அரிசி, அது மாதிரி இதை வேக வச்சுக்கலாம். இது நல்லா 1 மணி நேரம் தான் ஊறியிருக்கு. அதனாலுமே நல்லா ஊறிடுச்சு, நல்லா உடஞ்சிருச்சு அரிசி. இப்போ நான் குக்கரில் 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் 100 கிராம் அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். நம்ம ஊறின தண்ணியை சேர்த்துக்கலாம். அது 1 டம்ளர் இருக்குது. அது போக நம்ம வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு குக்கரில் வைங்க. இல்லை டைரெக்டாக அப்படி வச்சிங்கன்னா பொங்கி பொங்கி வரும். அதனால தான் இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு 5 விசில் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட அந்த ரைஸ் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்குவோம். வெள்ளை கவுனி அரிசி பாருங்கள், அப்படி சூப்பராக பொங்கல் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். அதாவது 5 விசிலில் அது வந்து வேகலை. திருப்பி நான் ஒரு 3 விசில் வச்சுருக்கேன். அது சொல்லியிருந்தோம்ல உங்கள்கிட்ட, அதனால் 8 விசில் வச்சுருக்கேன் மொத்தமாக. அப்போ தான் இந்த மாதிரி கெட்டியாக வரும் உங்களுக்கு. இதை நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் என்னென்னா, நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து பூவாக திருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பொன்முருவலை வறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 100 கிராம் சர்க்கரை. ஆனால் உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். கூட இனிப்பு பிடிக்கும்னா நல்லா இந்த 100 கிராமும் சேர்க்கலாம். இல்லைன்னா கம்மியாக ஒரு 50 கிராம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கூடவே நமக்கு ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அதாவது 1க்கு 2 பங்கு தண்ணி வைக்கணும். நான் இப்போ 100 கிராம் அரிசி எடுத்தேன். அதுக்கு 2 டம்ளர் வச்சுருக்கேன். அதாவது நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணிங்கிறது கணக்கு. நான் வந்து இப்போ 1/2 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக வரும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சீனி போட்டால் கொஞ்சம் இலக்கமாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நான் 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மிச்சம் 50 கிராம் அப்படி வச்சுருக்கேன். இது கூட தேங்காய் பூ, கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் இந்த தேங்காய் பூவும் சேர்த்து கலந்துடலாம். இப்போ நம்மளோட எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி வச்சு, எனக்கு இந்த பாத்திரத்தில் கிளற இடம் பத்தலை, அதனால் சின்னதாக இருந்துச்சு. அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றி கிளறி வச்சு தேங்காய் சர்க்கரை எல்லாமே சேர்த்துட்டேன். நான் வந்து 100 கிராம் சர்க்கரையும் போட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த அரிசி கிடச்சா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாமே இந்த அரிசி கிடைக்கிது. வெள்ளை கவுனி அரிசின்னு கேட்டிங்கனாலே தெரியும். நம்ம கருப்பு கவுனியில் செய்கிற மாதிரியே தான் இந்த அரிசியும். பாருங்கள், அதேமாரி ஜவுத்தன்மையோடு தான் வரும். இதுவும் நம்ம சாதாரண பச்சரிசி மாதிரி இருக்காது. நம்ம கருப்பு கவுனி அரிசி எப்படி செய்வோமோ அதேமாரி தான் இதுவும். அந்த மாதிரி இந்த அரிசி இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நல்ல பேஸ்ட் மாதிரி சூப்பராக எப்படி வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். இப்போ இதை கிளறிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கல்கண்டு சாதம் மாதிரியே இருக்கும். இந்த அரிசி கிடச்சா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெள்ளை கவுனி அரிசி இனிப்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் பார்த்திங்கன்னா சூடான இட்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கார சட்னி, கூடவே இனிப்புக்கு வெள்ளை கவுனி அரிசி இனிப்பு. பாருங்கள், சூடாக நம்ம வீட்டில் எப்பவும் போல் சாஃப்டான இட்லி பாருங்கள், சூடாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அரிசி கிடச்சா அவசியம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அளவான இனிப்பு, நெய், ஏலக்காயோட வாசம், முந்திரியோட மனம் சூப்பராக இருக்குது. இதுமாரி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.